ஒரு போர் நடந்துச்சுன்னா ஒரு 6 மாதம் இழுக்கும்னு தெரிஞ்சதுனால அந்த 6 மாதத்துக்கு அந்த இருப்பை எடுப்பாங்க. 6 மாதத்துக்கு இவங்கள்ட்ட வந்து 2 நாளைக்கு தான் இருப்பு இருக்குது. இந்தியாவில் எவ்வளோ இருப்பு வச்சுருக்குறாங்கன்னு கேட்டால் 2 நாளைக்கு அவன் நிப்பாட்டிட்டான்னா கேஸ் இருக்காது, பெட்ரோல் இருக்காது. அப்போ இந்தியாவுடைய அரசாங்கத்தினுடைய நிர்வாக முறை சரியில்லாதனால தான் தட்டுப்பாடை தவிர யுத்தங்கள் வந்து அடிக்கடி நடக்கத்தானே செய்யுது. நடந்துச்சுன்னு சொன்னால் டக்குனது பிளாக்காக தான் ஆகும், அந்த எண்ணெய் கிடைக்காத ஒரு நிலைமை ஏற்படும். அதெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு 70% சேமிப்பில் வைப்பாங்க. வாங்குகிற ஆயுளில் வந்து 70% சேமிப்பில் வச்சுட்டு 30% விநியோகம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு தட்டுப்பாடு வந்தால் இருப்பு எடுத்து வெளியே விடுவாங்க. தட்டுப்பாடு வராது. தட்டுப்பாடு வந்து இந்தியாவை தவிர எங்கேயுமே வர கிடையாது. ஏன்னு கேட்டால் அவங்கள்ட்ட இருப்புலேருந்து போய் எடுத்து விட்றாங்க, நீ தராட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு. அது போக என்னென்னு கேட்டால் இந்த பெட்ரோல் கிடைக்கலன்னா நான் பெரிய அமெரிக்காவில் வந்து 3 மடங்கு ஏறிச்சு பெட்ரோல் அமெரிக்காவிலேயே. மக்களுடைய கொந்தளிப்பு வந்தவுடனே ஈரான் மீது போட்ட தடையை நீக்கிறார் ட்ரம்ப். என்ன ட்ரம்ப் இவன்ட்டு ஆயில் வாங்கக்கூடாதுனாங்கல்ல, நீ வாங்கி கேட்குறான். யாருக்கு? மற்ற நாடுகளுக்கு. இந்தியாவுக்கு கூட அனுமதி கொடுத்தா 1 மாதம் வாங்கிக்கண்டு. உலக நாடுகள்லாம் வாங்க சொல்லிட்டாங்க, ரஷ்யாவில் வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஈரானுக்கு அந்த தடையை நீக்கி விட்டாங்க. நீக்கினால ஈரான் வந்து கொடுக்க அவ்வளோ எங்களுக்கு சப்ளை இல்லை, கொடுக்குறது கரெக்டாக இருக்குன்ட்டான். அப்போ இப்போ ரஷ்யாவிலேருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமே. ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு கூட ரஷ்யாவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு கேஸு எல்லாமே நிறைய வந்துகிட்டு இருக்கு. இந்த வாங்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, வெனிசுலாருந்து வருது. வெனிசுலாலாம் அவனுக்கு உதவாது. இது ரஷ்யாவிலேருந்து வரக்கூடியது உயர்தரமான ஒரு குரூட் ஆயில். அதுலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து சப்ளை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஒன்றும் பாதிப்பு இல்லை. என்ன பிரச்சனைன்னு கேட்டால் டாலரில் வாங்குறதுக்கு பதிலாக ரஷ்ய ரூபாயில் வாங்குறாங்க. அமெரிக்காவுக்கு அது ஒரு அடி.